புதிய அரசு எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கொள்கை முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடும். மேகதாது அணை ஒரு செங்கல்ல கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க கூடாது. இது எங்க காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு. ஒரு செங்கல்ல கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிற்கும். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலைத்து நிற்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு, இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கொண்டு செல்வதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக, அவருக்கு இரும்பு கோட்டையாக அவர் பின்னால் நாங்கள் நிற்போம். புதிய அரசு எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கொள்கை முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடும். மேகதாது அணை ஒரு செங்கல்ல கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க கூடாது. இது எங்க காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு. ஒரு செங்கல்ல கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிற்கும். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலைத்து நிற்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு, இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கொண்டு செல்வதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக, அவருக்கு இரும்பு கோட்டையாக அவர் பின்னால் நாங்கள் நிற்போம். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கக்கூடாது என கர்நாடக காங்கிரசுக்கு தமிழக காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் உள்ளார். சல்மான், இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு மதுரை தமுக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நேரு சிலைக்கு உயர்கல்வித்துறை காங்கிரசுடைய கட்சியின் அமைச்சராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனை தொடர்ந்தாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. மேகதாது அணையில் நிச்சயமாக அந்த அணையை கட்டுமிடுப்போம் என கர்நாடக முதலமைச்சர், அதோடைய காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் தெரிவித்த கருத்து குறித்த கேள்விக்கு, மேகதாது அணையை பொறுத்த மட்டிலும் கர்நாடக அரசு ஒரு செங்கலை வைக்க கூட அனுமதிக்க மாட்டோம், இதுதான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு எனவும், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதோ அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சியும் உறுதியாக இருக்கும் எனவும் கூட ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அருகே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சருடைய கொள்கைக்கு எதிராக, அவருடைய பேச்சுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசியிருக்கிறார். அதே போன்று ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த அரசு என்பது பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களாக தமிழக முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என ஒரு கொள்கையில் இருந்தார்கள். அந்த கொள்கையை தற்போதைய தமிழக வெற்றி கழகத்துடைய அரசும் பின்பற்றுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது, இந்த அரசை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே நடைபெற்ற அரசினுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும், எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கொள்கை தொடர்பாக அவர் கொள்கை முடிவு அறிவிப்பார், அதனை பொறுத்துதான் நாங்கள் முடிவு செய்வோம் எனவும், அவரை பொறுத்த மட்டிலும் அரசு உயரதிகாரிகள் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். முதலமைச்சர் வழிகாட்டுதல் படி விரைவில் அது தொடர்பான அறிவிப்புகள் கூட வரும் என
உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். மோனிஷா. சல்மான், தகவல்களுக்கு நன்றி.